வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி. நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களுக்காகவே ஒரு பதிவை போட்டு கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னா, இப்போ புரட்டாசி மாதத்தில் நிறையா விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. புரட்டாசி அமாவாசை முடிஞ்சு இப்போ நவராத்திரி ஆரம்பம் ஆயிடுச்சு. நவராத்திரி பற்றி சிறப்பாக போட்டிருக்கோம், போய் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். இந்த நவராத்திரியில் என்ன சிறப்பு அப்படின்னா, அம்பிகாதேவியின் அந்த நவ கோள்களும் நவராத்திரியும் நவ தெய்வங்கள், அதாவது 9 கிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, அந்த 9 நவகிரகத்துக்கு அந்த மாதிரி 9 நவகிரக நாயகிகள் வருவாங்க. அந்த நவகிரக நாயகில் ஒவ்வொரு நாயகி வரும்போது நமக்கு 9வது வரக்கூடியவ அது பாக்கியஸ்தானம், அதான் நிறைவு. அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடியது என்ன பூஜை அப்படின்னா, அதுதான் சரஸ்வதி பூஜை. அப்போ நவராத்திரி ஆரம்பம் வியாழக்கிழமை, வியாழன் 8, வெள்ளி 9. அதுக்கு இன்னும் சிறப்பு பார்த்தா அன்றைக்கி மாதாந்த வெள்ளி, ரொம்ப சிறப்புங்க. ஒரு நவராத்திரி பூஜை மாதாந்த வெள்ளி வர்றது அருமையான சிறப்பு, அற்புதமான பலன். இதெல்லாம் கிடைக்காத நாள். அப்போ இந்த மாதிரி நாள் கிடைக்கணும்னா நமக்கு ஒரு 100 வருஷம் 120 வருஷம் ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா அமையும் நமக்கு. அப்போ அன்னைக்கு சரஸ்வதி பூஜையை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா, அந்த சரஸ்வதி பூஜை என்ன செய்வாங்கன்னா, நம்ம அந்த காலத்திலலாம் வீட்டில் உள்ள குழந்தைய இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தையோட புக்குகள், வரவு செலவு கணக்கு நோட்டுகள், அந்த பால் கணக்கு, பண்ணை கணக்கு, அந்த கணக்கு சொல்லுவாங்க, எல்லா கணக்கு நோட்டையும் வச்சு, அதுக்கு சந்தனம் வச்சு, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி, சரஸ்வதி படத்தை ஒன்று வச்சு, பேனா, பென்சில், எழுதுகோல், அது பூரா நமக்கு உண்டான பொருளை பூரா வச்சு, அவளுக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ராஜகனின்னு சொல்லுவாங்க. அது என்ன கனி? ராஜகனினா எலுமிச்சங்கனி. அந்த எலுமிச்சங்கனியில் சாதம் பண்ணணும், அதாவது லெமன் சாதம். அப்போ எலுமிச்சை சாதம் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சரஸ்வதி வழிபாடு செய்வது அற்புதமான பலன் கிடைக்கும். அப்புறம் இது காலையில் வழிபாடு பண்ணுறது. ஏன்னா எல்லாத்துக்கும் அதிபதி அவள் தான், கல்விக்கு அதிபதி அவள் தான், தொழிலுக்கு அதிபதி அவள் தான். அப்போ காலையில் இந்த எழுத்தால் எழுதக்கூடியது பேனா, பென்சிலு, பேப்பர் வகையில் எழுதி முடிச்சிட வேண்டியது. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நம்ம தொழில் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ தொழில்னால் எல்லாமே நமக்கு ஒரு இதாங்க. இப்போ நம்ம வண்டியில் நம்ம நகர முடியாது. இப்போ வண்டி, சைக்கிளு, காரு, பஸ்ஸு, லாரி, உங்கள் வண்டி வாகனங்கள், ஆட்டோ எல்லாமே எடுத்துக்கோங்க. இது பூரா ஆயுதம். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க, இப்போ சுத்தியில் வச்சு பண்ணுறவங்க, திருப்பலி வச்சு பண்ணுறவங்க, ஸ்பானை வச்சு பண்ணுறவங்க, மெக்கானிக் பண்ணுறவங்க, திராஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி காய்கறி வியாபாரம், எல்லா வியாபாரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியோடைய பூஜை அன்று மாலையில் பண்ணுவார்கள். அப்போ மாலையில் சரஸ்வதி பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த ஜாமான்லாம் வச்சு அதை சுத்தம் பண்ணி சந்தனமும் வச்சு அதுக்கு சாம்பிராணி போட்டு அதுக்கு தூபம் காமிச்சு, அப்போ அதுக்கு உண்டான புளியோதரை, ஏன்னா இரும்புக்கு அதுவே புளிப்பு, ஞானம் இது புளிப்பு. அப்போ வீரம் வேணும்னா புளிப்பு அங்கே இருக்கணும். அதனால் புளியோதரை, லெமன் சாதம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். இப்படி வகைகளை சாதத்தை வச்சு சுவாமி நைவேத்தியம் பண்ணி தொழில் பண்ணுறவங்க சாயந்தரம் கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, கல்வியா, செல்வமா, வீரமா, எதுங்க நமக்கு வேணும்? 3மே வேணுங்க. அந்த 3ல் முக்கியமாக எது வேணும் அப்படின்னா கல்வி வேணும். கல்வி ஒன்று இருந்தால் தான் செல்வத்தை நம்ம தக்க வைக்க முடியும். கல்வியும் செல்வம் இருந்தால் வீரம் தன்னால் வந்துடும். வீரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள்.
அப்போ முதல்ல பக்குவம் வேணும், அதுக்கப்புறம் பணம் வேணும், அதுக்கப்புறம் பணமும் பக்குவம் வந்தால் தைரியம் தன்னால் வந்துடும். அப்போ கல்வி முதல்ல அடிப்படையில் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சொத்துங்க. அதுதான் சொல்கிற மாணவர்கள்லாம் நல்ல வயசுலேயே படிங்கம்மா படிங்கம்மா படிங்கம்மா. பெற்ற மகன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. பெற்றவளைங்க பார்க்குதுங்க, கல்யாணம் முடிச்சு ஓடி போயிடுது, அங்கே தந்தையாக போயிடுதுங்க. ஆனால் உங்கள் கல்வி கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களுக்காக சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடியது கல்வி ஒன்று மட்டுமே. ஏன்னா நம்ம உடம்புல பலம் போயிடுச்சுன்னா நம்மளுடைய வீரம் போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய எவ்வளவு வசதி போனாலும் பணம் போயிடும். உங்களுடைய ஞானத்தையும் கல்வியும் யாராலும் அழிக்க முடியாது, விலைக்கு வாங்க முடியாது. அது உங்கள் கூடயே பிறந்தது. ஒரு மனிதன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி 7 பிறவிக்கு அவனுக்கு வருமா. அப்போ எதுனாலும் சரி, நீங்கள் கல்வி செஞ்சாலும் சரி, அதே மாதிரி தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழிலோட பெருங்காய வாடை வந்து கொண்டே இருக்கும். அதனால் எல்லாருமே கல்வியை நல்லா கலைங்க, நல்லா படிங்க. அதேமாதிரி செய்தொழில் பண்ணுங்கள். சமையல் பண்ணுறது ஒரு தொழில். எல்லாமே நீங்கள் சிறப்பாக பண்ண 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 அற்புதமான பலன். சரஸ்வதி அனுக்கிறவங்க கூடயே இருப்பாங்க. சரஸ்வதிக்கு சுத்தமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதுதான் வெண்மையான உள்ளமும் வெண்மையான உடையும் உள்ளவள் சரஸ்வதி. மனசில் எந்த வித கலங்கள் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் ஒரு கல்வி படிக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுடைய சிந்தனை ஒரே சிந்தனையாக இருந்தால் தான் அந்த கல்வியை நீங்கள் படிக்க முடியும். இங்கே நினச்சிக்கிட்டு அங்கே நினச்சிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே உணவுனாலும் சரி, நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதே சிந்தனை அதே இதில் இருந்தால் தான் அது முழுமையாக உங்களுடைய திறமை வெளிப்படும். ஒன்று நினச்சிக்கிட்டே ஒன்று பண்ண என்ன நடக்கும்? அது முழுமையாக உங்களுக்கு எந்த வித பலனும் இல்லாமல் போயிடும். அதுக்கு சரஸ்வதி அனைவரும் வணங்க வேண்டும். சரஸ்வதி பிடித்தது நல்ல மல்லிகை மாலை, அதே போல் தாமரை, வெண்தாமரை. அதுலேயும் வெண்மையான பொருள் அத்தனை அவளுக்கு பிடிக்கும். ஏன்? நம்ம மனசு வெண்மையாக இருக்கணும். சுத்தமான பால், அந்த சுத்தமான பால் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாலை நைவேத்தியம் பண்ணுறது. இப்படி நீங்கள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு குழந்தையெல்லாம் உட்கார வச்சு சொல்லணும். சொல்லி சரஸ்வதியை வணங்கி சரஸ்வதி ஸ்தோத்திரம் சொல்லி அந்த புக்குகள்லாம் படித்து வச்சோம்னா நல்ல சரஸ்வதி அனுக்கிரம் கிடைக்கனால நல்ல படிப்புகள்லாம் படிக்குங்க. நல்ல மேத படிப்பெல்லாம் நம்ம குழந்தை படிப்பாங்க. தொழில் பண்ணுறவங்க சாயந்தரம் எப்பயும் போல் உங்களுடைய ஆயுத ஜாமான்கள்லாம் வச்சு அதை சொல்லுவாங்க, ஆயுத பூஜையும் கூட சொல்லுவாங்க. அதை இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் ஒரே நாளில் தான் வரும். இது 9ஆம் நாள் வர்றதுனால கேதுவோட அதிபதி. கேது அதிபதி யார் அப்படின்னா, கேது ஞானத்துக்கு உரியவன், பிறவா நிலை அடையக்கூடியவன். அப்போ 9ஆம் இடத்துல யார் கொண்டு வச்சுருக்காங்க? முதல்ல சூரியன் வச்சவங்க கடைசி எங்கே வச்சுருக்காங்க? கேது கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ என்னைக்கினாலும் கேதுவோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும். அதுதான் கடைசி கொண்டு வச்சாங்க. அந்த நாளில் தான் சரஸ்வதியோட அனுக்கிரகம் இருக்குது அனைவருக்கும். அது மாதாந்த வெள்ளியாக இருக்குது. ரொம்ப 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 சிறப்பு. அப்போ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறது, ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம தொழில் வழிபாடு பண்ணுறது, உங்களுடைய தொழிலை நீங்களே தெய்வமாக கும்பிட்றதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா தசமி, விஜயதசமிம்பாங்க. அது 10, நவம்னா 9, அட்டம்னா 8, தசம்னா 10. தசாவதாரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 10 அவதாரம். அப்போ தசமி விஜயதசமி. விஜயதசமி என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது பூரா கலந்து அது முழுமை பெறும். ஒவ்வொன்றா இப்போ நம்ம காலாண்டு அரையாண்டு படித்து முழாண்டு படித்து பாஸ் பண்ணி உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, அது விஜயதசமி. 9ஆம் கிளாஸ் இழந்தால் 10ஆம் கிளாஸ் போகலாம், 10ஆம் கிளாஸ் இழந்தால் 11ஆம் கிளாஸ் போகலாம். அந்த மாதிரி அந்த சரஸ்வதி அனுகிரகத்தோட மறுநாள் விஜயதசமி வருது. அன்னைக்கு குழந்தைய கொண்டு சேர்ப்பாங்க, ஸ்கூலில் கொண்டு சேர்ப்பாங்க. அன்றைக்கி புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க. அனைத்துலேயும் வெற்றி கிடைக்கும்.
அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட விஜயதசமி அன்று புதியது தொழில் தொடங்கிறது, குழந்தைகளோடு சேர்க்கறது, நல்ல ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கிறது, இதெல்லாம் நல்ல பலன் கொடுக்கும். அது புரட்டாசி மாதமாக இருக்கிறனால சில பேருக்கு அந்த இதில் பண்ணுவாங்க. ஆனால் மிக மிக சிறப்பு என்ன, கல்விக்கு சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதிசிறப்பு. அதனால தான் இந்த சரஸ்வதி பூஜனைக்கு யார் வேலை பார்க்காம மறுநாள் எடுத்து வச்சு வேலை பார்ப்பாங்க. அது ஒரு கணக்கு. இப்படி இந்த நவராத்திரி விழாவில் முக்கியமாக பங்காக இருக்கிறது இந்த சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும். அனைவரும் இதை வேண்டி அம்மனின் அனுக்கிரகம் நீங்கள் பெற வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.